ஸ்வேதா, இதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். நம்மள மீறி நம்மள மீறி என்ன வேணா நடக்கும். லைஃப்ல கடவுள் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும் தான் நடக்கும். ஏன்னா இது அவரோட உலகம், நம்மள அவரோட படைப்பு. நமக்கு என்ன வந்து சேரணுமோ அது எப்ப இருந்தாலும் நமக்காக வந்து சேரும். இல்லைன்னா இந்த குழந்தைக்கு இருக்கிற மச்சம் என் உடம்புல இருக்கிற மச்சம், இந்த மச்சம் என் உடம்புல இருக்குது. எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னால அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. இந்த பேபி, இந்த பேபியோட கண்ணை பாரு. இது நம்மளோட பேபி, நம்ம ஜீன். ஆனா ஆனா அது எப்படி பாசிபிலிட்டி? நான் அவ என்னோட ஃப்ரெண்டு தான். அங்க ஒர்க் பண்ண பொண்ணு ஸ்னேகா, என் காலேஜ் மேட்டு தான். அவகிட்ட டேட் அண்ட் டைமிங் சொன்னனே. ஆனா நான் டேட் அண்ட் டைம் சொல்லும்போது நீங்க 2 பேரும் அங்க இருந்தீங்க. இருக்கலாம். எரர் இல்லாம பண்றதுக்கு யாருமே கடவுள் இல்லைல்ல. ஹியூமன் எரர் இருக்குது, சிஸ்டம் எரர் இருக்குது, எல்லாமே எரர் ஆகும். எல்லா இடத்துலயும் மிஸ்டேக் ஆகும்ல. மோரோவர் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் செமன் கொடுத்தோம். நான் கொடுத்த அன்னைக்கு தான் என் கூட ராம் வந்திருந்தாரு. மேபி அவங்க லேபிள் ஃபிக்ஸ் பண்ணும்போது தப்பா கூட பண்ணிருக்கலாம். ஐ மீன் அதுதான் சான்சஸா இருக்கும். யா, அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சமீர், எனக்கு இப்பதான் நம்பிக்கை வருது கடவுள் மேல. எனக்காக எனக்காக ஒரு லைஃப அவர் உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஸ்வேதா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அங்கிள் சொன்னாங்க நீ கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணிருக்கேன்னு. இஸ் இட் ட்ரூ? சமீர், நான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ரியலி என்ன மன்னிச்சிடு. அது ஏன் என்கிட்ட சொல்லல? அது ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எனக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நிறைய பிடிச்சிருக்கு, ரொம்பவே. ஆனா இந்த பேபி பிறந்தோன்னே, சப்போஸ் அது ஆண் குழந்தையா இருந்து அந்த குழந்தை ராம் ஃபேஸ் கிட்ட இருந்தா நான் எப்படி உன் கூட ரிலேஷன்ல இருக்க முடியும்? எனக்கு அந்த குழந்தை பார்க்கும் போதெல்லாம் ராம் ஞாபகம் தான் வரும். உனக்கு ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப் கொடுக்க முடியாதுல. என்னால உன் கூட சந்தோஷமாவும் இருக்க முடியாது. ராமோட ஃபேஸ் கிட்ட அந்த குழந்தைக்கு இருந்துச்சுன்னா நான் கில்ட்டியாவே வாழுவேன், உன்னையும் கஷ்டப்படுத்துவேன். நம்ம ரிலேஷன் நல்லாவே இருக்காது. ஸோ அதனால நான் டிசைட் பண்ணேன், நானும் பேபியும் தனியா போயிடலான்னு. என்ன விட்டுட்டா? சமீர், ஐம் சாரி. ஏனோ நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்கியோ, உன்னை விட அதிகமா நான் சந்தோஷமா இருக்கேன். எப்போ நீ இது நம்மளோட பேபின்னு சொன்னியோ அப்பத்துலேருந்து எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல. என் லைஃப் எனக்கு லைஃபே இருக்காதோன்னு நினைச்சேன். பேபிக்காக இருக்க போறோம். பேபி நம்ம மட்டும். மேரேஜ் லைஃப்னா என்னன்னே தெரியாதோ, தெரியலனாலும் பரவாயில்லன்னு தான் இருந்தேன். பிகாஸ் அது நான் பண்ண தப்பு. ராமோட பர்மிஷன் இல்லாம நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேன். அந்த தப்புக்கு நானே தண்டனை அனுபவிச்சுக்கலான்னு பார்த்தேன். உங்களை எல்லாம் விட்டு தனியா போயிடலான்னு பார்த்தேன். பாப்பாவும் நானும் மட்டும் எங்களுக்கான உலகம் எல்லாரும் விட்டு போலான்னு இருந்தேன். ஆனா ஆக்சுவலி ஸ்பீக்கிங், உன்னோட லவ் ரொம்ப ட்ரூ. அதனாலதான் நம்ம இப்படி சேர்ந்துருக்கோம். உடம்பால நம்ம சேரலன்னா கூட நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நம்மளோட ஃபேமிலி, நீயும் நானும். எப்படி உன்னால அப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சது? எப்படி நீ என்ன விட்டு போலான்னு நினைச்ச? நான் என் லவ் இன்னும் உனக்கு புரிய வைக்கணுமோ? சமீர் என்ன ரொம்ப மன்னிச்சிடு. சீரியஸ்லி ஐம் சாரி. சமீர், நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம இங்கிருந்து கிளம்பிடலாம். நம்ம யூகே போயிடலாம். நம்ம இங்க இருக்க வேண்டாம். ரம்யா, நேற்று ஆஃப்டர்நூன் 2 டோனர் வந்தாங்கல்ல, அவங்க சாம்பிள் நீ தானே கனெக்ட் பண்ண? ஆமா, என்னாச்சு? இதோ அது லேபிள் பிரிண்ட் பண்ணல, 2 சாம்பிளுக்கும் ஒரே ஐடி கொடுத்துருக்கே. ஒரே ஐடியா? ஆமா, இங்க பாரு, 2 சாம்பிளையும் ஒரே ஐடி தான் இருக்குது. ஆனா ஃபைல்ல பேஷண்ட் நேமும் கலெக்ட் பண்ண டைமும் வேற வேற இருக்குதே. எந்த டோனர்? ஆஃப்டர்நூன் நான் சொல்றேன். ஆமாடி, 3 மணிக்கு போட்டுருக்குற. ஓ, 3 மணிக்கா? ஏ, அப்ப பிரிண்டர் ஒர்க் ஆகலப்பா. ஆனா நான் ஐடி போட்டனே. ஐடி போட்டுட்ட, 2 லேபிளையும் ஒரே ஐடி போட்டுருக்க. 301 301 போட்டிருக்க, 302 போடல. ஆனா ஒரு லேபிள் பிரிண்ட் வந்து கொஞ்சம் இங்கு கம்மியா இருக்குது, ஒன்னு வந்து நல்லா டார்க்கா இருக்குது. ஓ, அதுவா? இப்ப புரியுது. ஏ, அப்போ கரெக்ட் 2 டோனர் வந்தாங்க.
அது நான் சாம்பிள் கலெக்ட் பண்ணி ஐடி போடும்போது பிரிண்டர்ல இங்கு தீந்துடுச்சு. சரி அப்டம் போட்டுக்கலான்னு லஞ்சுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஐடியும் போட்டுட்டேனே. பிரிண்டரை இங்கு ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் போட்டுட்டேனே. போட்டுட்டடி, ஆனா 301 301 இருக்குது. இதுல எது 301 எது 302? இதுல என்னடி இருக்குது? ஃபைல் இருக்குதுல, அதுல டைமிங் பாரு. எது ஃபர்ஸ்ட் டைமிங்கோ அது இங்கு கம்மியா இருக்கிறது 301 போட்டுரு. எது டைமிங் அதிகமா இருக்குதோ அது செகண்ட் வந்தது. இங்க அதிகமா இருக்கிற லேபிள 302ன்னு போட்டுரு. இதுல என்ன இருக்குது? அப்படி தாண்டி இருக்கும். இங்கு காலி ஆகும் போது ஒரு ஐடி போட்டிருப்பேன். அதே ஐடியை மறந்துட்டு இங்க ரீஃபில் பண்ணி போட்டிருக்கிறேன். அதனால ஒரு லேபிள் பிரிண்ட் கலர் கம்மியா இருக்குதாக்கும். ஒன்னு ஸ்ட்ராங்கா தெளிவா இருக்குது. கரெக்டா? ரம்யா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது மாறிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே. நான் அதான் போட்டேன்னு சொல்றேனே. 301 ஃபர்ஸ்ட் டைமிங், 302 செகண்ட் டைமிங். நீ டோனரோட ஃபைல்ல பாரு, அந்த டைமிங் பார்த்து 301 302 போட்டுரு. அது எப்படி இங்க கம்மியாகும் போது 301 சொல்ற ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு, இங்க ரீஃபில் பண்ணி இன்னொன்னு போட்டேன்னு சொல்ற 302 செகண்ட் வந்ததுன்னு. நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இங்கு இருக்கும் போது ஒரு பிரிண்ட் பண்ணிட்டு இங்கு காலி ஆகும் போது இன்னொரு பிரிண்ட் பண்ணிருந்தா இங்கு அதிகமா டார்க்கா இருக்கிறதுனா 301 வரும். இங்கு கம்மியா டார்க்னஸ் கம்மியா உள்ளது 302 தானே வரும். அப்படியா சொல்ற? இல்ல இல்லடி, அப்படி இருக்காது. நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. கரெக்டா போடணும்டி, மிஸ் ஆகக்கூடாது. தப்பா எதுவும் சொல்லாத. நல்லா யோசிச்சு பாரு. இங்கு கம்மியானதுனால அது ஃபர்ஸ்ட் வந்ததா, இல்ல இங்கு அதிகமானது ஃபர்ஸ்ட் வந்தது, இங்கு தீந்தோன்னா செகண்ட் ஒன் வந்ததா லேபிள்? இங்க பாருங்க அத்தாசி, வெளியில தலை காட்ட முடியல. இவன் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான். ஒரு இடம் பாக்கி இல்ல. பாக்குறவளம் வந்து கேக்குறாளுவோ. மானம் போகுது. ஒண்ணு இவ வேலைக்கு போகணும், இல்ல வீட்டோட இருக்கணும். என்னத்துக்கு இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன பண்றது? நானே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். சொல்லி பார்த்துட்டீங்களா? இங்க பாரு மலரு, சொல்றதுக்கெல்லாம் இனிமே நேரம் இல்ல. நாலு பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்தம். சட்டுப்பட்டுன்னு கோயில வச்சு கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. ஆமா, பிரியமா சொல்றது சரிதான். இங்க பாரு, இப்படியே நீ விட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் சொல்றதுக்கு இல்ல. வாக்கிய வர்ப்பனை சுத்திட்டு கிடக்கிறான் கூட. அப்புறம் நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. வயிற்றுல ஏதாவது பிள்ளைய வாங்கிட்டு வந்துருவா. அப்புறம் நம்ம குடும்பத்தோட நாட்டுக்கிட்டு தான் சாவணும். இவள் பொண்ணை பத்ததுக்கு சொல்றத சொல்லிட்டேன். இங்க பாரு மஞ்சி, அவ சொல்றதெல்லாம் உண்மைதான். என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டு அந்த ஐயனாரி இவ கூட சுத்திட்டு கிடக்குறான். சின்ன வயசுல இருந்து அவளுக்கு இவன் இவனுக்கு அவனு பேசினது. ஆனா காடுகர வாக்கிய வர்ப்பெல்லாம் இது ரெண்டு சுத்திட்டு கிடக்குதுங்க. பாக்குற ஆள்லாம் வந்து காதுல உழுவுறது நாளை கேட்க முடியல. இங்க பாரு, காதல் அதுவும் விருப்பம். ஆசை ஆசை யார விட்டுச்சு? அவனுக்கு மீச முளைச்சனா வந்திருக்குது. இவளுக்கு ரெண்டு ஆசைப்பட்டுட்டுவோ. ஆசை ஆசைப்பட மட்டும்தான் அதுகளுக்கு உரிமை இருக்குது. ஆனா பெத்தவோ நம்மளுக்கு தான் கல்யாணம் பண்ணி பார்க்க உரிமை இருக்குது. அந்த உரிமையை நீ விட்டுன்னு வச்சுக்கோ, தாமதமாக்குனேன்னு வச்சுக்கோ, இது ராணி சொன்னா பாரு, அதுதான் நடக்கும். இல்ல அதுக்கு நீ தயாராகிக்கிறேன்னா தயாராயிக்கோ. அதுக்கு அப்புறம் உன் விருப்பம். ஓனதான் நாங்க சொல்றோம். ஏதோ என் கண்ணால உன் குடும்ப கெட்டு பார்த்த பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். இல்லன்னா எனக்கு என்ன இருக்குது இங்க வந்து நீ பேசுறதுக்கு? ஆமா பங்கஜம், அவ சொல்றது கேளு. அவ என்ன வேலை விட்டு இல்லாம இங்க வந்து நின்றுட்டு இருக்கா? ஊரே பேச ஆரம்பிச்சுட்டு. முன்னாடியெல்லாம் வீட்டுக்குள்ளதான் உட்காந்து பேசுவாளுவோ. இப்ப தெருவுலயே கண்ணு முன்னாடியே காது படுற மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாளுவோ. இந்த பேச்சு உனக்கு தேவையா? ஊர் 1000 பேசட்டும், என் பொண்ணு இப்படித்தான் திரிவான்னு விட்டேன்னா அதே நாங்க ஒண்ணு கேட்கறதுக்கு இல்ல. ஏன்னா இது உன் குடும்பம், உன் முடிவு. நாங்க யார் தலையிடுறதுக்கு? பெரியம்மா, பெரியத்த சொன்னதை கேட்டேல. எல்லாரும் உனக்காக தான் பேசுறோம். நீ நல்லா இருக்கணும், மானத்தோட இந்த ஊர்ல இருக்கணும் தான் நாங்க உனக்கு சொல்றோம். எப்படியோ நீ கெட்டு போகணும்னு நினைச்சேன்னா கெட்டுப்போ. ஆனா ஒண்ணு பெரியம்மா, நீ கல்யாணம் மட்டும் பண்ணி வைக்கலன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு எதுக்கும் துணிஞ்சவ, அது உனக்கே தெரியும். நான் உள்ள வச்சுக்கோ. வீட்டுல உலைய வேற வச்சுட்டு வந்துட்டேன். எவ கூட எக்கேடு விட்டு போனாலும் என்னால எல்லாம் இருக்க முடியாதுப்பா. ஏமாப்பாளா அப்படி வளர்க்கல.
நான் நல்ல சாதிக்கு பிறந்தவ. என்ன அத்தை, மாமா தான் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறாரு போலயே. என்ன முத்தலகு? இல்ல அன்னைக்கு பார்த்தேன் துணியை துவச்சிட்டு இருந்தாரு, புடவை எப்படி காயப்படுதுன்னு தெரியல, அதான் சுத்தின மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாருன்னு பார்த்தேன். என் புடவையாவது நீங்க காயப்படக்கூடாது? ஏன் புருஷன் என் புடவை காயப்படாம? ஏன் உன் தாவணி இருந்தா கூட உன் புருஷன் ஏன் தாவணி துவைக்கணும்? நான் துவைச்சு போடுறேன். ஏமா துணி ஏன் துணி எல்லாத்தையும் சேர்த்து. நீங்க தான் ரொம்ப வேலையா இருக்கிறீங்க போல, அதனால தானே உங்க புருஷன் உங்களுக்கு சரியா துவைச்சு போடுறாரு. ஜாண்டி, இவ்வளவு வாய வச்சுக்கிட்டு இருக்கிறியே, நீ எல்லாம் எங்க போய் வாழ போற? ஏன் நான் வாழ போற இடம் உங்களுக்கு தெரியுமே. நான் எப்படி வாழ போறேன், எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எங்க போயிட்டு இருக்கிறேன் வந்துட்டு இருக்கிறேன் தானே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலை தானே நல்லா பாக்குறீங்க. வீட்டு வேலையெல்லாம் மாமா தானே பாக்குறாரு. நான் கல்யாணம் ஆகி போயிட்டா மாமாவுக்கு ரெஸ்ட் கிடைச்சிடும் பாக்குறீங்களோ? மாமா வேலை செய்ய மாட்டாருன்னு பாக்குறீங்களோ? அவ்வளவு சீக்கிரம் நான் போக மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாயிடுமே. அப்புறம் நீங்களே வீட்டு வேலை பார்க்கணும், புறம் பேசுறதுக்கு ஆள் கிடைக்காம. நீ பிறக்கும் போதே தரித்திரம் தான். மாளிகையில வந்தவங்க, நீ பிறந்த மண்ணோட மண்ணாயிட்டாங்க. கோபுரத்துல இருந்தவ நீ தரிச்ச உடனே குடிசிக்கு வந்துட்டா. இன்னும் நாடு உனக்கு ஆசை? எதுக்கு ஆசைப்படுற நீ? இன்னும் யார் கோபுரத்துல இருந்து குடிசைக்கு இறக்க பாக்குற? உன் ஆசை காண்டி நீ பிறந்ததுல இருந்தே வீட்டுக்கே தரித்திரியம் பீட. உனக்கு இதுக்கிட்ட ஆசையெல்லாம்? நீ எல்லாம் ஆசைப்படலாமா? உன் மூஞ்சில எல்லாம் முடிச்சிட்டு போனா வேலை நடக்குமா? உனக்கே தெரியும் நீ எவ்வளவு அதிர்ஷ்டசாலின்னு. இன்னும் என்ன உன் கனவு நடக்க போகுதுன்னு கனவு காண்டுகிட்டு இருக்கிற? ரொம்ப அதிர்ஷ்டமானவன் நினைப்போ. அந்த மாதிரி என்ன இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடு. 4 குறிச்சாச்சு, கோயில்ல கல்யாணம் வர வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. இது அவளை பார்க்க போறேன், எங்க தண்ணி தூக்க போறேன்னு எங்கேயாவது போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காலை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். ஆமா சொல்லிட்டேன். இங்க பாரு முத்தலகு, ஆத்தா சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அது சொல்றது 100க்கு 100 உண்மை. இன்னும் நீ ஆசையை வளர்த்துக்காத. குறிச்ச தேதியில குறிச்ச நாள்ல உன் கல்யாணம் நடந்தே தீரும். அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோ, என்ன நீ உசுரோடயே பார்க்க முடியாது. நான் சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காத. வாழ்ந்த மானத்தோட வாழணும். நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு வச்சுக்கோ, என்ன நீ பார்க்கவே முடியாது. நீ மட்டும் நல்லா இருப்ப. முடிவு உன் கையில. உன் சந்தோஷம் தான் முக்கியம்னா தாராளமா அவங்க கூட போ, போய் குடும்பம் நடத்து. ஆனா நீ குடும்பம் நடத்துறது பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன். பொண்ணா இவ? வீட்டுக்கு ஒரு பொண்ணு இவள மாதிரி இருந்தா போதும். பெத்தவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க. தான் கிட்ட வனத்தை தானே அழிச்சுதான் குரங்கு. அந்த மாதிரிதான் இவ கதை இருக்குது. பிறந்தனிக்கே வீட்டுக்கு நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் கொண்டுட்டு வந்துட்டா. இதோ கல்யாணத்துக்கு என்ன பண்ண தெரியல. இதுக்கு உயிரை எடுத்தாலும் எடுத்துருவா. ஏன்னா அவர் ஆசை அப்படி அப்படி ஒரு அதிர்ஷ்டம். அத்தை, ஜனமா இங்க பாரு, மழை பெஞ்சதுல முருங்கைக்காய் எல்லாமே உடைஞ்சிருச்சு. முத்துன காய் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. அச்சிச்சோ, முருங்கை மரம் அப்படிதாமா, சின்ன காத்தே தாங்காது. இன்னைக்கு வேற ரொம்ப காத்து மழையுமா இருந்துச்சுல, காயெல்லாம் உடைஞ்சு கொட்டிட்டு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சு முடிச்சிட்டியா? அத்தை, முடிச்சிட்டேன் அத்தை. இந்த காயெல்லாம் கட் பண்ணி வை. கீரையெல்லாம் உருவி ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு, நாளைக்கு பாத்துக்கலாம். நைட்டுக்கு முருங்கைக்காய் போட்டு ஏதாவது செஞ்சிடலாம். அத்தை, நைட்டு சப்பாத்தி செய்யணும்னு சொன்னீங்க. சப்பாத்தி தாமா, சப்பாத்தி செஞ்சுட்டு இதை ஏதாவது தொட்டுக்க மாதிரி செஞ்சிடலாம். முருங்காவாத்த செய்யலாம் அத்தை, அம்மா செய்வாங்க. இந்த முருங்காவும் போட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு அது 2 போட்டு கிரேவி மாதிரி செய்வாங்க. அது கூட நல்லா இருக்கும் சப்பாத்திக்கு. உனக்கு செய்ய தெரியுமா? தெரியும் அத்தை. சரி, அப்ப காயை கட் பண்ணி வச்சிரு, நைட்டுக்கு என்னன்னு பாத்துக்கலாம். சரிங்க அத்தை. அத்தை, எத்தனை முருங்காய் கட் பண்ணணும்? பாதி முருங்கை கட் பண்ணிடுமா. இதுல இருக்கிற பாதி கட் பண்ணிடு, மீதி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. நிறைய இருக்குது போலயே. சரிங்க அத்தை, நான் போய் இந்த பால்காரனை பாத்துட்டு வரேன். 2 நாளா லேட்டா வர்றான், என்னன்னு போய் கேட்டு வரேன். ஆமா மச்சான், நான் கேட்கணும்னு நினைச்சேன். அது யார் மச்சான்? அது புதுசா இருக்குது. அப்பப்ப நான் பாக்குறேன் நம்ம ஆபீஸ்ல. யாருடா? அதான்டா, ஒருத்தவன் ஜிம்பாய் மாதிரி வரானே, ஹைட்டா இருக்கிறாரு, கையில 2 வாளிய தூக்குன மாதிரியே நடந்து வரானே. யார் அவன்? எப்போடா? டேய்,
நேத்து கூட நீங்க நின்னு பேட்டியோல பேசிட்டு இருந்தீங்களே, நேத்து ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தான். ஓ, அவரா? அவ தெரிஞ்சவங்களா? மாமு, நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் இல்ல, ஒஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியாம யாருடா அது? நானும் அப்பப்ப பாக்குறேன், கேட்கணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். யார் அது? எனக்கு தெரியாம யாரு அது உனக்கு? அது உனக்கு தெரியாமதான். தெரிஞ்சவங்கடா. தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்களாம் தெருவோட தானே நீ வைப்ப? ஆபீஸ்க்கெல்லாம் வராங்க, அதுவும் ரொம்ப க்ளோஸா ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே. அவரு தெரிஞ்சவருடா. நான் காலேஜ் முடிச்சு துபாயில இருந்தல, அப்போ அப்போ தெரியும் அவரை. அவரா? என்ன மரியாதையெல்லாம் பயங்கரமா கொடுக்குற? மரியாதை பலமா இருக்குதே. அப்படியா இருப்பா அந்த அவரு? தெரிஞ்சவர்டா. ஆனா நீ தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவரு எனக்கு தேவையில்லைங்கிறியா? மாமு, மாமு, அதோ சாரு கூப்பிடுறா பாரு. சாருவா? அந்த நாய்க்கு எனக்கும் 2 நாளா சண்டை. அந்த நாய் என்ன கூப்பிடாது, நான் தான் போய் அதுகிட்ட பேசணும். நீ மறைக்காம அது யாருன்னு சொல்லு. யாருடா அது? யாரும் இல்ல. யாரும் இல்லையா? அப்ப யாரு, நாயா? மச்சான், அவரு தெரிஞ்சவர் தான்டா. துபாயில எனக்கு பழக்கம். துபாயில இருக்கும்போது அது கஸ்டம்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் கிளியரன்ஸ் பண்ணி கொடுப்பாரு. எனக்கு ப்ராடக்ட் நாலேஜ்லாம் இல்லைல்ல, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி தந்தாரு. அது அவ்வளவுதான். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்க்கு கொஞ்சம் குட்ஸ்லாம் கஸ்டம்ஸ்ல கிளியர் பண்ணி கொடுப்பாரு. நிறைய டைம் கஸ்டம்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கும்போது அவர் ஹெல்ப் பண்ணுவாரு. அவ்வளவுதான். அப்போ பழக்கம். மத்தபடி எதுவும் இல்லடா. மாப்பிள, நீ எதுவும் இல்லைன்னு சொல்லும் போதே ஏதோ இருக்குதுன்னு எனக்கு தோணுது. பாக்குறேன்டா, எத்தனை நாளைக்கு நீங்க 2 பேரும் என்கிட்ட மாட்டாம இருக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு என்ன ஒரே முருங்கா கூட்டமா இருக்குதே. அது நம்ம வீட்டு மரம் உடைஞ்சிருச்சு. மழை பெஞ்சதுல அதுல மரம் உடைஞ்சிருச்சு. அதான் அத்தை எல்லாத்தையும் கட் பண்ண சொன்னாங்க. அதான் முருங்கைக்காய் கிரேவி, முருங்கைக்காய் பொரியல். நீயா சமைச்ச? ஆமா, நல்லா இருக்கா? நல்லா இல்லாம இருக்குமா? நல்லாதான் இருக்கு. ஆனா முருங்காயா இவ்வளவு நீட்டமா இருக்கு? நீட்டமா இருக்கா? நானே தான் கட் பண்ணேன். நீயா செல்லம் கட் பண்ண? அப்ப கரெக்டா தான் இருக்குது. அப்படியே அளவெடுத்து கட் பண்ண மாதிரி இருக்குது. எப்படி இவ்வளவு அழகா கட் பண்ண? இங்க பாரு, என் கைக்கு அடக்கமா இருக்குது. நான் தான் கட் பண்ணேன். உனக்கு முருங்கைக்காய் பிடிக்கும்ல, அதனால நான் தான் பார்த்து கட் பண்ணேன். ஜானுமா, எந்த கண்ணால பார்த்த? ம், இல்ல, நெற்றி கண்ணை கூட திறந்து பாத்தியான்னு கேக்குறேன். ஏன்னா அவ்வளவு அழகா கட் பண்ணிருக்க முருங்காவ. ஜானு, நீ சாப்பிட்டியா? ம், முருங்கக்காய் சாப்பிட்டியா? இல்ல. இந்தா நீ சாப்பிடு. ம். டேஸ்டா இருக்கா? ராம், அம்மா, என்னடா முருங்கை எப்படி இருக்கு? மரம் உடைஞ்சிருச்சுப்பா. எல்லா கையும் கொட்டிட்டு ஒரே பூவும் பிஞ்சுமா அவ்வளவு கொட்டிடுச்சு. இன்னும் 10 நாள் போனுச்சுன்னா ஒரு அண்ணன் கூட பறிக்கலாம். எல்லாம் பூவெல்லாம் கொட்டிடுச்சு. இந்த வருஷம் நல்ல காய். ஜானு, எடுத்து வை அவனுக்கு முருங்கா. இதோ அத்தை. என்னடா, இன்னொன்னு எடுத்துட்டு வருவா? அம்மா, போதும். என்ன பிள்ளைய போ, காய் மட்டும் சாப்பிடாத, சப்பாத்தியை தொட்டு சாப்பிடு. இதோ சாப்பிடுறமா. சப்பாத்தி அப்படியே இருக்குது, முருங்காய் மட்டும் தான் காலியா இருக்குது. அப்புறம் எப்படி வயித்துல இடம் இருக்கும்? முருங்காய் மட்டும் சாப்பிட்டு பார்த்தா நைட் பசிக்காது. நைட் சமத்துல பசிக்கும். சப்பாத்தியை தொட்டு சாப்பிடு. ஜானு, நீயும் சாப்பிட உட்காந்து. இதோ அத்தை, நான் உங்க கூட சாப்பிடுறேன். அவங்க கூட உட்காந்து சாப்பிடு, தனியா சாப்பிடாம பாரு. இல்லத்த, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். அவங்க சாப்பிட்டான்னு சாப்பிடுறேன். சரி இரு, இன்னும் 2 எடுத்துட்டு வரேன். ஜானு, இதை சாப்பிட்டு பாரு. எனக்கு போதும். இதை சாப்பிட்டுடி, இது வேற மாதிரி டேஸ்டா இருக்கு. நீ முன்னாடி சாப்பிடல, அதுல உப்பு கம்மியா இருந்ததுல? இல்லையே, உப்பு கரெக்டா தான் இருந்தது. இல்லடி, நீ கவனிக்கல, அதுல உப்பு கம்மியா இருந்துச்சு. இதுல பாரு கரெக்டா இருக்கு. ஜானு, ம், இன்னொன்னு சாப்பிடுறியா? இல்ல போதும், நீ சாப்பிடு. ஜானு, இதை சாப்பிட. எனக்கு வேணாப்பா, போதும். இதை சாப்பிடுறி, இது கிறிஸ்பியா இருக்குது பாரு. நீ ஏற்கனவே சாப்பிட்டது சாஃப்டா இருந்ததுல, இது நல்ல கிறிஸ்பா இருக்கு பாரு. இது அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இருக்கா? அப்ப இன்னொன்னு சாப்பிடு, அது எப்படி இருக்கு பாரு. அடே, முருங்கை என்னவோ நம்ம வீட்டு முருங்கை தான்.
அதுக்காக சப்பாத்தியா சாப்பிடாம வெறும் முருங்காவை சாப்பிடுவ? அம்மா அம்மா எனக்கு போதும். போதுமா? சப்பாத்தி யார் சாப்பிடுறது? ஏன்னா சப்பாத்திக்கு முருங்காய் தொட்டு சாப்பிடுவாங்களா, இல்ல முருங்காவுக்கு சப்பாத்தி தொட்டு சாப்பிடுவாங்களா? சப்பாத்தியை தொட்டு கூட சாப்பிட போலியா நீ? தொட்டு பார்த்தா தானே. எது? அம்மா முருங்கை டேஸ்டா இருந்ததா, அதான் அதே சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சுமா. நீ அம்மா செஞ்ச சூப்பரா இருந்துச்சுமா. அதானே, இவ செஞ்சா நல்லாவே இருக்காது. அம்மா இனிமே நீ இவ செய்ய சொல்லாத முருங்கா, நீயே செஞ்சிரு. நீ செஞ்சாதான் இவ்வளவு டேஸ்ட் வரும். இதோ இவ செஞ்சா காரம் இல்ல உப்பு அள்ளி போட்டுறா, டேஸ்டாவே இருக்காது. அப்புறம் சப்பாத்தி தான் காலியாகும், முருங்கா காலியாகாது. காலி ஆகாது, காலி ஆகாது. இன்னைக்கு அவதான் முருங்காய் செஞ்சா. முருங்கக்காய் காலி ஆகாதா? ஏன்டா நைட்டு பசிக்குன்னு சொன்னேன்னு உனக்கு? முருங்காய் சீக்கிரமா செரிச்சிடும். 2 சப்பாத்தி எடுத்து வச்சு சாப்பிடு. சப்பாத்தியா? எனக்கு வேண்டாம், போதும். இதோ இவள சாப்பிட சொல்லு. ஏய் ஒழுங்கா சாப்பிடுறி, எல்லா சப்பாத்தியும் எடுத்து வச்சு சாப்பிடு. பாருமா எவ்வளவு ஒலிக்குச்சா இருக்கா பாரு. சவுத்து பக்கத்துல நின்னாலா இவ நிக்கிறாளா பள்ளி நிக்கத்தானே தெரிய மாட்டேங்குது. சில நேரம் எனக்கு பெரிய பள்ளி ட்ரெஸ் போட்டு வந்துட்டான்னு வேற பயமா இருக்குது. இவள முதல்ல சாப்பிட சொல்லுமா. நான் போறேன் ஜானு, நான் போறேன், சாப்பிட்டு வா. சரி சரி, நீ போ. ஜனனி அந்த ரூம்ல படுத்துப்பா. எது? ஒன்னா படுக்க கூடாதுப்பா. ஆடி மாசம் வந்துருச்சு. ஆடி மாசம் வந்து அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. இவ காலேஜ் போயிட்டு இருக்கறாள, அம்மா வீட்டுக்கு போக முடியாதுல்ல. அதனால அவ பாட்டி ரூம்ல படுத்துக்கிட்டோம். நீ போய் படுத்து தூங்கு. ஆடியா? ஆடினா? ஆடினா ஆடிதான். 1 மாசம் ஒன்னா இருக்க கூடாது புருஷன் முண்டாட்டி. தனித்தனியா தான் இருக்கணும். ராம் வேணா? என்ன வேணாம்? தண்ணி பாட்டிலா? எனக்கும் வேணாம். நான் தண்ணி குடுக்கறதுக்கு தான் வந்தேன். சரி, வழி விட்டு நான் போறேன். அதான் அந்த பக்கம் அவ்வளவு வலி இருக்குதுல, அப்படியே போ. நான் போகும்போது போகும்போது நீ சேட்டை பண்ணுவ. போலனா மட்டும்? இல்ல, அத்தை என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ஆஃப்டர்நூனே சொன்னாங்க. இது ஆடி மாசம், இந்த மாசம் ஃபுல்லா நீங்க 2 பேரும் சேர்ந்து தூங்க கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அப்ப நீ பகல்ல தூங்க, நான் நைட்ல தூங்குறேன். அது இல்ல, அது நான் தனியா தூங்கணும்னு சொன்னாங்க. தூங்கு, கட்டிலுக்கு மேல படுத்து தூங்கு, இல்ல கட்டிலுக்கு அடியில படுத்து தூங்கு. தனியா தூங்கு, தாராளமா தூங்கு. அது இல்லப்பா, அத்தை அப்பவே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏண்டி முருங்கா செஞ்சு வச்ச? ஏ, அது மரம் விழுந்துருச்சு. மரம் விழுந்துருச்சுனா அதுக்காக? அத்தை தான் செய்ய சொன்னாங்க. ஏண்டி உனக்கு அறிவு இல்ல? நான் போறேன். அத்தை அந்த ரூமை சுத்தம் பண்ண சொன்னாங்க. எங்க போற? அது அங்க தூங்க சொன்னாங்க. பாட்டி ரூம்லயா? இல்ல, பாட்டி ரூம்ல நான் தூங்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் அங்க ஸ்டடி ரூம்ல தூங்க போறேன். தூங்கிடுவியா? ஆமா, இப்பவே தூக்கம் வருது. உன்னை யாரு முருங்கா செய்ய சொன்னது? யார கேட்டு நீ முருங்கா செஞ்ச? அது அததான் செய்ய சொன்னாங்க. மரம் விழுந்துருச்சுல, அது என்ன பண்றது? என்ன பண்றதா? ஏண்டி நீ முருங்கா குழம்பு வச்சு விளையாடுறதுக்கு நானா கிடைச்சேன்? எது? எனக்கு தெரியாது. எது? நீயும் சாப்பிட்டல? ம், நீ தானே முருங்கா சாப்பிட்ட? அது அதுதான் ஆடி மாசம் சொன்னாங்கல்ல. ஆடி மாசம்னா என்னாடி? ஆடி மாசம்னா ஆடி மாசம், அவ்வளவுதான். அதுக்கு எப்படி தெரியும் நம்ம ஆட்டம்லாம்? ஒழுங்கா இப்ப நீ போற, போய் அம்மா கிட்ட நான் அங்கவே படிக்க போறேன், ராம்க்கு கூட வேலை இருக்கா, அவன் வேலை பார்க்க போறான், நான் அங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு வர. எது? என்னடி 10 வாட்டி சொல்லமா உனக்கு? நீயும் தானே முருங்கா சாப்பிட்ட? அதுக்கு என்ன, இங்கேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டு வா. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன். நீ சொல்லன்னு வச்சுக்க ஜானு, அப்படி நான் அங்கேயே வந்துருவேன். எங்க வருவ? நீ எங்க போறியோ அங்கதான். போச்சு, அப்ப அத்தை நான் தான் திட்டு வாங்குவேன். ஏற்கனவே மதியானமே என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் மறுபடியும் இப்படி பண்ணிட்டு இருந்தா நான் தான் திட்டு வாங்குவேன். எங்க பாட்டி கூட சொன்னாங்க,
நான் அத்தை சொன்னோன்னே அப்புறமா எங்க பாட்டி கிட்ட பேசும்போது கேட்டேன் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு. புதுசா கல்யாணம் பண்ணவங்க யாருமே சேர்ந்திருக்க கூடாதா ஒரு மாசத்துக்கு. அப்படி சேர்ந்திருந்தா நமக்கு உடம்புக்கு முடியாம போயிடும்னு சொன்னாங்க. முருங்கா பத்தி சொன்னியா அதுகிட்ட? முடியாம போறத பத்தி பேசுறியே, முருங்கா பத்தி பேசுனியா இல்லையா? எது? ஒழுங்கா போற ஜானு, இப்போ போய் அம்மாட்ட சொல்லிட்டு வர. நான் வரமாட்டேன். இப்ப எதுக்கிட்ட இங்க வந்த? அது மொபைல் மொபைல் இங்க வச்சுட்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதை எடுக்க வந்த. மொபைல் எடுக்க வந்த? ஆமா, இங்கதான் வச்சுட்டேன். ஜானு போய் சொல்லாத. இல்ல, இங்க இல்லையா? அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே வந்த. படிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு தானே வந்த. இல்ல இல்ல, நான் மொபைல் எடுக்க தான் வந்தேன். எடுத்துட்டு போயிட்டேன். உன் மொபைல் இங்க இல்ல. உன் மொபைல் சார்ஜ் போட்டு ஹால்ல இருக்குது. ஹாலையா? சரி. ஜானு, நீ போய் சொல்ற. என்ன பார்க்க தானே வந்த. இல்லையே, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நான் மொபைல் எடுக்க தான் வந்தேன்னு நினைக்கிறேன். அப்ப நீ கண்ட்ரோலா இருக்கங்கிற. ம், நீதான் கண்ட்ரோலா இருக்கல்ல. அப்ப இங்கே இரு. எது? இங்கே இருடி. அம்மா வந்து கூப்பிட்டு வரைக்கும் இங்கே இரு. அது நீதான் கண்ட்ரோலா இருக்கல்ல. ஆமா, ஆனா நானும் பாக்குறேன் நீ எவ்வளவு கண்ட்ரோலா இருக்கன்னு. சரி, நான் போய் தான் சொன்னேன். உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். நான் போறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அம்மா கூப்பிடுற வரைக்கும் நீ இங்கே இருக்கணும். நீதான் செம கண்ட்ரோலான ஆளாச்சே. இங்கே நில, இப்படியே என் பக்கத்திலே இருக்கணும். இல்ல, நான் தான் உண்மையை சொல்லிட்டேனே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் உன்னை செக் பண்றேன். நீ எவ்வளவு கண்ட்ரோல்ல நான் செக் பண்றேன். நீ இங்கே இருக்கணும். எங்க அம்மா வந்து ஜனனின்னு உன் பேர் சொல்ற வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும். ஓகே? ராமி, இப்ப எதுக்கு ஷர்ட்டை கலட்டுற? இது என்னோட ஷர்ட். உன் ட்ரெஸ்ஸைய கழட்டின. நீ தான் கண்ட்ரோலான ஆளாச்சே. எவ்வளவு நேரம் ஆனாலும் இப்படி தானே நிக்க போற. அது ஹே மிஸ்டர் ராம், யாரா நீ? நான் வருத்தப்படாத வாலிபர் சங்க கைப்புல வந்திருக்கேன். எந்த கைப்புல? வாலிபர் சங்க கைப்புல என்னடா வேணும் உனக்கு இப்போ? அட்மின் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்கப்பா. எதுக்கு? இன்னைக்கு கண்டென்ட் இல்லையா, கசம்சாலா இல்லையா, பிஜிஎம்லாம் போட மாட்டாங்களா? அந்த பொண்ணை வெளியில போக சொல்றாங்க. யார வெளியில போக சொல்றாங்க? பொண்ணப்பா, பொண்ண வெளியில அனுப்புவியா? அவன் என் பொண்டாட்டிடா. பொண்டாட்டி தான்ப்பா. ஆனா ஆடி மாசம் வந்துருச்சு, கண்டென்ட் இல்லையா, இன்னைக்கு கசம்சாலா இல்லையா, அமைச்சு வைங்கிறாங்க. என்ன சத்தத்தை காணோம்? ஒருவேளை பயந்துட்டானோ? பாப்போம் பாப்போம், பொண்ணை அமைச்சு வைக்கட்டும். ஹே மிஸ்டர், என்ன எதுக்கு கூப்பிடுற? நான் உள்ள வரல. ஆமா, பக்கா ஜென்டில்மேன் யூ நோ. உன் பேர் என்ன சொன்ன? வருத்தப்படாத வாலிபர் சங்கம். உனக்கு என்னடா வருத்தம்? ஏண்டா முருங்கா எபிசோட் வச்சுட்டு நானே மூச்சு விட முடியாம நின்னுட்டு இருக்கிறேன். அங்கேருந்து வந்து கண்டென்ட் இல்ல கசம் சாலன்ட்டு கிடக்குற. அடே கம்முனாட்டி, உங்களுக்கு இதே பொழப்பா போயிடுச்சு. எப்ப பாரு முருங்கா சீனை வச்சு விட்டு வேண்டியது. அப்புறம் என்னன்னா நான் முடிச்சுக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு வேலையை காட்டி விட்டாருங்க. சேட்டை சேட்டை. அண்ணா நான் இல்ல, அந்த அட்மிட் தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அவளுக்கும் சேர்த்து கொடுக்குறேன், வாங்கிட்டு போ. போடா டேய், போய் பிஜிஎம் போட சொல்லு. இப்ப போடலன்னு வச்சுக்கோ. எப்பாடே என்னை இறக்கி விடுறா. நான் அனுப்பி வச்ச ஆள் தாண்டா. அடே இறக்கி விடுறா. பிஜிஎம் போடட்டும், எல்லாம் முடியட்டும். அப்புறம் நீயே கீழே விழுந்துருவ. சத்தத்தை நல்லா கேளு. என்ன சத்தம் நான் கேக்குற? அடே ஆம்பளை எனக்கே இந்த அடியா? நல்ல வேலை, ஆம்பளை இருந்ததுனால அடிச்சு அனுப்பிச்சுட்டான். அட்மின் வந்திருந்தா
get really rough, I just can't get enough. I just always so I'm not. என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல. உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல. விலகி இருந்திடக் கூடுமோ அடடா, என் நாணம் இன்று விடை பெற்றதா? இரவாக குலு குலு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும். ராம், என்னப்பா சத்தம்? என்ன உடைஞ்சது? போச்சு போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். அத்தை வந்துட்டாங்க. நான் போக மாட்டேன். ஏய் என்னடி? என்னடி, நான் அப்பவே வேண்டான்னு சொன்னேன்னு. இப்ப பாரு, கட்டில் உடைஞ்சிருச்சு. அத்தைக்கு சவுண்ட் கேட்டுடுச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். ஏய் நான் எதுவும் பண்ணல. ராம், என்ன இவன் தூங்கிட்டானா? பதிலே கொடுக்க மாட்டாங்கறா. போச்சு போச்சு, நீதான் பதில் கொடுக்கணும். என்னடி சொல்ல? என்ன சொல்லவா? நல்லா மாட்டிக்கிட்டோம். நான் வெளியில போக மாட்டேன். எனக்கு வெக்கமா இருக்கு. எப்படி நீ? என்ன இவன் தூங்கிட்டானா? இவள எங்க ஆளை காணோம்? டேய், நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்படி இருந்தாலும் அத்தைக்கு தெரிஞ்சிடும். கட்டில் உடைஞ்சது கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஏய் என்னாடி? என்னாடி இப்போ? அத்தைக்கு என்ன பதில் சொல்றது? நான் வெளியில போக மாட்டேன். நான் இங்கேதான் இருப்பேன். வெளில போக மாட்டியா? நான் போக மாட்டேன். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? ஏய் அந்த கட்டில் அது அது வீக்கா இருக்குதுடி. அது பழைய கட்டில். அது பாட்டி காலத்து கட்டில். அதான். பாட்டி காலத்து கட்டலா? பாட்டி கதையெல்லாம் நீ சொல்லு, நான் கேக்குறேன். அத்தை கேட்க மாட்டாங்க. நல்லா மாட்டிக்கிட்டோம். அசிங்கமாக போகுது. நம்ம பார்த்து என்ன நினைப்பாங்க? இவன் எங்க போனா? பாத்ரூம்லயே ஆள காணோம். மாடிக்கு ஏதாவது போயிருப்பாளோ? ஜானு, நீ அப்ப வெளியில போக போறது இல்லையா? எது? இல்ல நைட் இங்கதான் இருக்க போறியான்னு கேக்குறேன். எது? உனக்கு உனக்கு ரொம்ப கொழுப்பு. கொழுப்பு இல்லடி. அது இல்ல, அம்மா கேட்டா பதில் சொல்ல முடியாதுன்னேல, அதான் அப்போ இங்கே இருக்க போறியா கேட்டேன். ராம், எனக்கு சரி கோவம் வருது.